தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கள்ளச்சாராயம். இப்போ கள்ளச்சாராயம் குடித்து இன்றைக்கி ஒரு 40 பேர் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டிவியில். ஸோ அதை பற்றிய வீடியோ தான் இது. வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதாவது பார்த்தோம்னா இப்போ இந்த கள்ளச்சாராயம் குடித்து 40 பேர் இறந்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறதுனா, இது அரசாங்கத்தோடைய அலட்சியம். கரெக்டு தான். அரசாங்கம் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அது அரசாங்கத்தோடைய அந்த டியூட்டி, அவங்களுடைய ஒர்க்கு தான் அது. ஸோ அந்த போலீஸ்காரங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் ஸோ அவங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததுனால இவ்வளோ பெரிய ஒரு உயிரிழப்புக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் இன்வெஸ்டிகேஷன்ஸில் சொல்கிறாங்க. இந்த விவாத மேடையிலலாம் சொல்லும்போது டேட்டா எடுத்து அவங்க சொன்னதை தான் நான் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். அதனால் இப்போ இப்போ ஏடிஜிபி மதுவிலக்கு ஏடிஜிபி காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காங்க. பணியிட மாற்றம் அந்த மாதிரிலாம் தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க. சில போலீஸாரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிய வியாபாரியும் கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறாங்க. ஆனால் 40 பேர் இறந்தது தான். ஸோ இதில் அரசாங்கத்துடைய கவனக்குறைவும் அலட்சியமும் இருக்குது. ஆனாலும் கூட நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போவுமே அரசாங்கம் சரி இப்போ ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வராங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னா, மக்கள் என்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் இப்போ முதல்ல இது டாஸ்மாகை கொண்டு வந்தாங்களோ அப்பயே மக்கள் எல்லாருமே பார்த்தோம்னா குடிச்சு பழகிட்டாங்க. எல்லாருமேனா எல்லாரையும் சொல்லலை, ஒரு 60% 70% பேர் குடிச்சு பழகிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 10 இயர்ஸாக பார்த்தோம்னா முதல்லாம் ஒரு 40% 50% மக்கள் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இளைஞர்களையும் சேர்த்தோம்னா ஒரு 70% கிட்ட மக்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. ஸோ அதை உடனே ஸ்டாப் பண்ண முடியாட்டாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா, அந்த கள்ளச்சாராயம் யார் இது பண்ணுறாங்களோ அதுக்கு சட்டத்தை கடுமையாக்கி இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களெல்லாம் ஆரம்பத்திலே அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்றத பப்ளிக் மூலிமா வாட்ச் பண்ணி பொதுமக்கள்கிட்ட ஏதாவது விஷயம் வந்தால் உடனடியாக அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து, இந்த மாதிரி மிகப்பெரிய உயிரிழப்பு 40 பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. இந்த 40 குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அந்த 40 ஆண்கள் இறந்துட்டாங்கன்னா அந்த அவங்க மேரேஜ் ஆனவங்க தான் இருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அப்போ அந்த அவங்களுடைய குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதற்காக தான் இந்த காணொளி. ஸோ அப்பா இல்லாமல் குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, கணவர் இல்லாமல் மனைவி கஷ்டப்படுவாங்க. இனி அந்த குடும்பங்கள் அந்த 40 குடும்பம் இன்னும் எத்தனை பேருன்னு தெரியல, 40 பேருக்கு மேலே கூட இன்னும் உயிரிழக்கலாம். இது வரைக்கும் முதல்ல கொஞ்சம் கம்மியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நைட்டு நியூஸ் பார்த்தா 40 பேருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு. அதனால் அரசாங்கம் இனிமேலாவது கொஞ்சம் இதுக்கெல்லாம் திமுக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த கள்ளச்சார வியாபாரிகள் கள்ளச்சாராயம் காய்ச்சலை தடுக்கிறதுக்கு தனியாக ஏதாவது சட்டம் கொண்டு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்போனா தான் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்பதை அரசாங்கம் குறைக்க முடியும். இன்னொன்று, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் கடையோட எண்ணிக்கையும் குறைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டாஸ்மாக் கடையோட எண்ணிக்கையை இப்போ மாதத்துக்கு ஒரு 500 கடை, இல்லை வருஷத்துக்கு ஒரு 2000 கடை, இல்லை ஒரு 1000 கடை, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. 3 மந்த்துக்கு ஒரு 500 கடை, 3 மந்த்துக்கு ஒரு 1000 கடை, அந்த மாதிரி டாஸ்மாக் கடையோட எண்ணிக்கையே நான் குறைக்கணுன்றேன். குறைச்சிட்டு என்ன பண்ணணும், பழைய காலத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் கொண்டு போகணும் மக்களை. அதாவது பனை மரத்துலேருந்து கல் இறக்கி தான் அந்த காலத்தில் குடித்தாங்க. அது உடம்புக்கும் கெடுதல் கிடையாது. இன்னொன்று பார்த்தோம்னா அது பணமும் கம்மி. அதில் இந்த இப்போ கேரளாவில் பக்கத்து ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாராயம் குடிச்சு இறந்தாங்கன்னு எப்போதுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் நாங்கள் கல் இருக்குது, கல் குடிக்கிறாங்க. கல் குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பணமும் மிச்சமாயிருது, உயிரிழப்பும் ஏற்படுறதில்ல, உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்குன்றாங்க. ஏன்னா உடம்புக்கு அந்த அளவுக்கு கேடு கிடையாது. ஆனால் அந்த டாஸ்மாக் சாராயமாக இருக்கட்டும் உடம்புக்கு கெடுதி தான். அது 50% கெடுதினா கள்ளச்சாராயம் 100% கெடுதி. இது ரெண்டுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அந்த கல் இறக்க தமிழக அரசு அனுமதி கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு 10 இயர்ஸ்க்குலாம் முன்னாடிலாம் பார்த்தோம்னா மதிமுக பொதுச்செயலாளர் அடிக்கடி சொல்வார்,
கல் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போ அவருக்கும் வயதாகி விட்டது, அவர் அந்த மாதிரிலாம் இப்போ போராட்டம் நடத்துறதில்ல. அப்புறம் சீமான் கூட 2-3 பேட்டியில் சொல்லியிருக்காரு, கல் வந்து நான் குடிச்சிருக்கேன், அது உடம்புக்கு கெடுதி இல்லை, அதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா சங்க கால இலக்கியத்தில் நான் ஏதோ ஒரு இதில் படித்த மாதிரி இருக்கேன், நான் அக்யூரேட்டாக தெரில. கல் வந்து குடித்தோம்னா அது வந்து ஒரு இதுதான், அது ஒரு உணவு பட்டியலில் சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து சாராயம் இதெல்லாம் கிடையாது, டாஸ்மாக் இதெல்லாம். ஸோ பனைமரத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த கல் பதப்படுத்தப்பட்ட அந்த பனைமரத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த நீரை வந்து பதப்படுத்தி அதை வந்து கல்லாக கொடுக்குறாங்க. அதை குடிக்கும்போது மனிதனுக்கு வந்து இந்த உடம்புக்கு உயிருக்கு எந்த ஆபத்து வரதில்லை, உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசாங்கம் வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா மெயினாக கல் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும். பனை மரத்துலேருந்து கல் எடுக்க அனுமதி பனைமரத்துலேருந்து கல் எடுக்க அனுமதி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்போ தான் இந்த பன்னாட்டு வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கிங் ஃபிஷர்னு ஒரு பீர் விற்கும், அதை வாங்கி குடிச்சேன்னாங்கன்னா அந்த கம்பெனி ஓனர் பெரிய பணக்காரங்களாவாங்க, அந்த ஃபேக்ட்ரி ஓனர்ஸு. ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பனைமரத்தை நிறையா வளர்க்கணும். அப்போ கல்லை இறக்கி மக்களுக்கு அதை பயன்படுத்த கொடுத்தீங்கன்னா என்னாகும், ஆண்கள் வந்து அதை போய் குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியம், நம்ம நாட்டோடைய அந்த பொருளாதாரமும் விவசாயிகளுடைய பொருளாதாரமும் மேம்படும். ஸோ விவசாயம் பாதுகாக்கப்படும். ஸோ அந்த பனை மரமும் நிறையா வளர்க்கப்படும். இதன் மூலிமா அரசாங்கம் இனிமேலாவது அந்த இப்போ நான் சொன்னதை வந்து பனைத்தொழில் கல் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும். இதை வந்து எவ்வளோ பேர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி போராடி பார்த்தாங்க. ஆனால் அரசாங்கம் வேணும்னே டாஸ்மாகை கொண்டு வந்து இந்த மாதிரி தொழிலெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டீங்க. இனிமேலாவது இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் அறிவிக்கக்கூடிய கட்சி ஏதோ அதுக்கு பார்த்து வாக்களிங்க அடுத்த தேர்தலில் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து இந்த கள்ளச்சாராயத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு 70% காரணமாக இருக்குது. மீதி 30% மக்களும் வந்து நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை ஃபஸ்ட்டு சிந்திக்கணும். உங்கள் குழந்தைகள் இருக்காங்க, அதனால் குடிக்கிறத மக்கள் வந்து குடிப்பழக்கத்தை வந்து நீங்கள் அறவே நிறுத்த வேண்டும் அப்படின்னு நான் அந்த வீடியோ வழியாக சொல்லிக்கிறேன். கள்ளச்சாராயம் அப்படின்னு தெரிஞ்சும் போய் குடித்தது வந்து அந்த இவங்களுடைய தவறு தான். ஆனாலும் அரசாங்கத்தின் மீது நம்ம முழுக்க முழுக்க குற்றம் சாட்டுறதுக்கான காரணம் அரசாங்கம் தான் தடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி 40 பேர் உயிரிழப்புன்றது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது. ஸோ அரசாங்கத்தின் மீது தான் 70% குற்றச்சாட்டு நம்ம எல்லோரும் சொல்ல வேண்டிய இதில் இருக்குது. அதனால் அரசாங்கத்துக்கு நான் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இனிமேலாவது இந்த திமுக அரசாங்கம் வந்து திருந்தி பனைமரத் தொழில் கல் இறக்க அனுமதி கொடுப்பார்களா அப்படின்னு நான் கேட்டு காணொலியை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.